மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு காலத்தில் அரசியல் பண்ணோம்னா மொத்தம் ஒரு 4 பவர் தேவைப்பட்டுச்சு. அதை இப்போ உள்ள காலத்தில் முன்னாடி ஒரு 3 பவர் தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மசில் பவர், மைண்டு பவர், மணி பவர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது வச்சுருந்தாங்க. இப்போ கூடுதலாக மீடியா பவரும் தேவைப்படுது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 2 இருந்தால் தான் இந்த மீடியா பவர் பின்னாடி தான் வருங்கிறது தான் இன்றைக்கி உள்ள செய்திகள்லாம் நமக்கு காட்டுது. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை பெருசாக காட்டுறாங்க. அது இப்போ ஐயா ஓபிஎஸ் இங்கே திமுக சேர்ந்துட்டாருங்கிறத மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரியும், நம்மளாம் யாரெல்லாம் புரட்சியாளர்கள் அப்படின்னு நினச்சி நாம் மேற்கொண்டு பயணிச்சிட்டு இருந்த நம் அண்ணன்கள், இப்போ நம்ம திருமாவளவன் அண்ணன் மேற்கொண்டு சரியான இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறாரு. பன்னீர்செல்வம் இன்றைக்கி பிஜேபிக்கெலாம் போகல பார்த்தீங்களா, அவரும் சரியாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேரும், இவர் இந்த பன்னீர்செல்வங்கிறவர் ஒரு 3 தடவை அதிமுகவில் இருந்தாருங்கிற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ இந்த மக்கள் அவரெல்லாம் எப்படி ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, இந்த மண்ணில் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கி நமக்கு முன்னாடி யாரெல்லாம் நமக்கு தலைவர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தா, என்னடா இது இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எங்களை மாதிரி உள்ள உண்மையும் நேர்மையும் உள்ள இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், சீமானின் தம்பிகளுக்கும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் தலைவனின் அந்த வரத்தை இங்கே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க எங்கள் மாதிரி உரைஞ்சிட்டு இருக்க எங்களுக்கு தெரியும். என்னடா இதுன்னு நாங்களாம் இன்றைக்கி இந்த அரசியலாம் பார்த்து வெறுக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஒரு புதிய ஒரு உலகத்தை நாங்கள் படைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரு விஜய் ஒரு நடிகர் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட செய்தி இன்றைக்கி அவங்க மனைவி ஒரு இது நீதிமன்றத்தில் அவங்க சொந்த பிரச்சனை அதை போடுறாங்கன்னு அதை எடுத்து பெருசாக காட்டிகிட்டு இருக்காங்க சாயங்காலத்தில் இருந்து. ஆனால் அதுலேயும் நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி இப்போ உட்காந்து நான் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லா சமூக வலைத்தளங்களையும் நான் எடுத்து பார்க்கும்போதும் அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை, அதை யாரும் போட்டுட வேண்டாம், பல பேர் இதை போடுறாங்க. இப்படியே தான் இந்த பதிவே தான் அதை போடாதீங்க. அப்போ சீமான் எந்த அளவுக்கு இது அண்ணன் சீமான் யார்ட்டையும் சொல்லி கொடுத்தலாம் செய்யலை. அப்போ இந்த பசங்க எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இந்த மண்ணுக்கானவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும், ஒரு நூலகம் மாதிரி இருக்கணும், அதான் சரி வரும். டாஸ்மாக் கடையில் அதுலேயும் இந்த டாஸ்மாக் இந்த பச்சை போர்டு உள்ள கடையில் அடிச்சுக்குவாங்களா, அது போல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் எவ்வளோ ஒரு அழகாக நாம் தமிழர் கட்சி வர பிள்ளைகள் ஒவ்வொரு நிகழ்வும் நடத்தி காட்டுறாங்க. திருச்சியில் நடந்த மாநாடு எடுத்து நீங்கள் பார்க்கலாம். சல்லிக்கட்டு பிரச்சனையில் இதே ஆள், இதே பன்னீர்செல்வம்ங்கிற ஐயா அப்போ முதலமைச்சர் மதுரை தமுகம் மைதானத்தில் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், அதில் நான்லாம் இருக்கிறேன். அப்போ அண்ணன் அமீர் இருந்தாங்க, பிரபாகரன் இயக்குனர் வந்திருந்தார், அண்ணன் சீமானின் தலைமையில் அங்கே எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்குறோம். அந்த போராட்டம் இருந்ததில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்த தடையை உடைச்சி மாடை அவுத்து விட்டது நாம் தமிழர் கட்சி. நியூஸ் 7 வந்துச்சு. நாங்கள்லாம் மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது தான் காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கே வந்தாங்க. சில விஷயங்கள்லாம் பேசும்போது நம்ம அறியாமல் வார்த்தைகள்லாம் உட்காரும். அது என்னென்னா அந்த ஒரு உணர்ச்சி பிளம்பான ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ கஜா புயலாக இருக்கலாம், நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் சீமானை நீங்கள் போய் செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னதில்லை. அவரே மரத்தை தூக்கிட்டு வருவார். இதை நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு என்னென்னா இந்த ஒரு பூமி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இடத்த நாங்கள் ஒரு முடிவு பண்ணிடுறோம். முடிவு பண்ணிட்டு தான் நிற்கிறோம். ஆனால் இந்த மக்கள் யாரை நம்புகிறாங்கன்னா, பல மக்கள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி நம்புறீங்க, நம்பி வந்துக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் மேற்கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட இது போதுமா அப்படின்னு பார்த்தா பத்தாது. நம்மளோட உழைப்புகள்லாம் மிகப்பெரிய உழைப்பு. ஆனால் ₹1 காசு கொடுக்காம ஒரு இத்தனை லட்சம் மக்கள் நம்மளை ஆதரிக்கிறீங்க. அதே சமயத்தில் இதை நீங்கள் இப்போ யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்திருக்கீங்க பாருங்கள். ஒரு சமயத்தில் ஐயா பன்னீர்செல்வத்தை இதே நம்ம ஐயாவே, நம்ம ஐயா இன்றைக்கி உள்ள நம்ம தங்கம் புரட்சியாளர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச்சு பேசுனாங்க. அறப்போர் இயக்கம் இங்கே அவர் மேலே இது சொல்லியிருக்கு, அதெல்லாம் வழக்கு படம் நடக்குது, இதெல்லாம் என்ன காரணம்? அப்போ வேறு முடி இருந்துச்சு ஐயாவுக்கு. அது போல் சமயங்களில் பேசினார். அதே தான் இங்கே கரூரில் செந்தில் பாலாஜி அவ்வளோ பேச்சு. அது இன்றைக்கி நம்மள்ட்டெல்லாம் இருக்குது, வேணும்னு கேட்டால் நம்ம எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். அவ்வளோ பேச்சு பேசிட்டு பிஜேபிக்கும் இவருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே வித்தியாசம் இல்லைங்கிறத ஒவ்வொரு செயலையும் காட்டுறாரு. அவங்கள அங்கே யார் யாரெல்லாம் பேசினாரோ அவங்க எல்லாருமே கொண்டாந்து இங்கே இப்போ
ஆமாம், மொத்தம் ஒரு 8 அமைச்சர்கள் வந்து அதிமுக அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதில் செந்தில் பாலாஜி மட்டும் இப்போ வந்து அதில் அமைச்சராக இல்லை. ஆனால் மீதமுள்ள பல பேர் அதில் அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ திமுகவை அதிமுகன்னு பார்த்தா அது என்ன திமுக அப்படிங்கிறது தான் இருக்கா. அண்ணன் சொல்லுவார்ல, இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு. அதெல்லாம் நீங்கள் வந்து உள்வாங்கிக்கணும். சும்மா வந்து பேசுகிறாரு, அதை நம்ம வந்து கேட்டுட்டு நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் உண்மை. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இந்த கூட்டணி கட்சிகள்னு பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமேலாம் கிடையாது. அவங்களுக்கு கொள்கைகள்லாம் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஐயா நல்லகண்ணு இருந்த சமயங்கள் இருந்தது. அதுபோல் முன்னாடி இருந்த ஐயாக்கள் நம்மளோட ஜீவானந்தம் ஐயா இருந்தப்போ இருந்தது. அந்த காலகட்டத்திலலாம் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோடய போயிடுச்சு அப்படி வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு முதலாளிகளுக்கு வந்து அடிபடுகிற ஒரு சூழலில் வந்து அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கெல்லாம். அதோட இதுதான் வந்து இவங்க மட்டும் தான் அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா வேறு ஒரு கட்சிகள்லாம் இருக்காங்களா, அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. நல்லெல்லாம் பாட்டெலாம் பாடுவாங்க. ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு அங்கெல்லாம் வந்து உல்லாசம் அதெல்லாம் பாடுவாங்க. அது எப்போன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும்தான். ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா பாடவே மாட்டாங்க. பாடல இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல. இது போல் வந்து பல விஷயம். இது போல் ஆட்கள்கிட்ட இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்க, இப்போ வந்து ஐயா பன்னீர்செல்வம் இருக்கார். அவங்களுக்கு என்ன வந்து சண்டை? பதவி, வேறு எதுவும் இல்லை. அப்போ பதவிக்காக வந்து இன்றைக்கி நமக்கு வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லி வராங்களே, இவங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக என்றைக்கா உண்மையாக இருந்திருக்கிறாங்களா? நீ யார்கிட்ட போய் இருக்கிறாரு? திமுகவில் இதே நம்ம நான் இப்போ பேசியிருக்க தஞ்சாவூர் திலகர் திடலில் நான் தெரியாமல் வந்து மீட்டனுக்கு கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சர், அன்றைக்கி வந்து ஐயா கருணாநிதியின் மகன் அன்னைக்கெல்லாம் அவ்வளோதான். அன்றைக்கி வந்து அவர் வந்து இதே இதில் சொன்னார், அதை வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போ இந்த மண்ணின் மீது அக்கறை இல்லாதவர்கள், இந்த மண்ணின் மீது அது என்னங்கிறது தெரியாதவர்களே நம்ம வந்து இத்தனை நாடுகள் நம்ம வந்து பதவியில் உட்கார வச்சுருக்கிறோமே. இவங்களுக்கு இதை கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம்னா அப்போ எது வேணாலும் இவங்க செய்வாங்க தானே. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாங்க. இப்போ வந்து இப்போ ஆண்ட முன்னத்தில் இயற்கையும் இறைவனும் இருக்கிறான், அது வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு, மாவீரர் மூச்சு காற்று வந்து நம்மளை வந்து உந்து தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான்லாம் நம்புகிறேன். ஆண்டவன் இறைவன் எங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுத்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா யார்கிட்ட எத்தனை ஃபேக்ட்ரி இருக்குது, இங்கே ஆரூரான் சர்க்கரை ஆலை யார் பேரில் இருக்குது, அதில் வந்து எத்தனை விவசாயிகளை வந்து இவங்க வந்து ஏமாற்றி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுப்போம். நீங்கள் வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விட்டுட்டு போயிடுவாங்களான்னு நினைக்காதீங்க, உறுதியாக எடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட கனவுகள், எங்களோட கொள்கைகள், எங்களோட நோக்கங்கள் வேறு. இந்த மண்ணு மேலே வந்து எவனா ஒருத்தன் கண்ணை வைக்கிறான், கையை வைக்கிறான், அதை வந்து தின்னு கொள்ளுத்தலாம்னு நினைக்கிறான், விட்டு பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம். ஆட்சி அதிகாரம் இல்லாத சமயத்திலேயே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னப்பா நீ வந்து பேசுகிற, என்னப்பா செய்கிற, அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம மாநாடு செய்தி ஊடகம் இருக்குல்ல, மாநாடு நியூஸ் மீடியா, அதை நீங்கள் தட்டி பாருங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறதுலாம் எனக்கு அந்த காசு வந்துடாது, அதெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கி மேற்கொண்ட சம்பவம் 2020 இத்தனை பேர் மேலே, இத்தனை இன்ஜினியர் மேலே வந்து வழக்கு இருக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அது வந்து என்ன சார்ஜ் ஷீட் போட்டிங்களா, என்ன வழக்கு என்ன ஆகிடுச்சு? ஏன்னா இங்கே வந்து இது போல் இன்ஜினியர்கள் ஆட்களே எடுக்காமல் வந்து வெறும் 2 ஐடிஐ படித்த பையனுங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வழக்கு வந்து போட்டது 2020. அதே போல் 25 10 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து நாங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டோம், அதிலேருந்து நாங்கள் வந்து தரம் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்ட 10 கோடி, அதுலேயும் இன்ஜினியர்கள். அப்போ இது போல் இன்ஜினியர்கள்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் தம்பி தான் அதை எடுக்கிறோம். தாரிகா பேசு, அதை வந்து அவ்வளோ அழகாக பேசுது. அங்கே வந்து இத்தனை மண்ணு நான் வந்து 5 ஆண்டுகளில் கொடுத்துருக்கேங்குது. இத்தனை ஊடகங்கள் இருக்குங்க, நம்மளாம் வந்து தலை நிமிர்ந்தே சொல்லலாம். மாநாடுன்னு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா சீமான் ஊடகம் வந்துருச்சுன்னு சொல்லி பொத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளை பார்த்தா நேராக எதுவும் பேச மாட்டாங்க, நம்ம இல்லாதப்போ என்ன வேணாலும் பேசுவாங்க. ரொம்ப திமுருடா அதிராம்பாங்க. கூடவே பிறந்தது சீமானின் தம்பி, விமர்சிப்பீங்க, காசு தர மாட்டீங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு சார், நமக்கெல்லாம் தம்பி இதை பார்த்துட்டு இருக்க எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நமக்கெல்லாம் அண்ணன் வந்து கற்றுக் கொடுத்துட்டாரு. கிடந்தாலும் பட்னியாக கிடந்தாலும் 100 நாள் பட்னியாக கிடப்போம். நடக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், 1000 நாளாக இருந்தாலும் நடந்தே போவோம். அதனால தான் அம்மாவின் பிள்ளைகள் எல்லாருமே இன்றைக்கி வந்து தாய் கழகத்தில் சேர்ந்துட்டேன்னு கொஞ்சம் கூட வெக்கம் பேசுகிறாங்க சார். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அம்மாவின் பிள்ளைகள் தாய் கழகத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அவங்களால வந்து அதிகாரம் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் வாங்கிக்கிறாங்க, பதவி அணிவிக்கிறாங்க, எல்லாம் அணிவிச்சிட்டு கூட கொண்டு போய் நேராக
அறிவாலயத்தில் போய் அண்ணா அறிவாலயத்தில், கலைஞர் அறிவாலயத்தில் ஒவ்வொரு பகுதி இல்லையா, இன்றைக்கி வந்து ஐயா மு.க. ஸ்டாலினை சந்தித்து சில பேர் வந்து மேடையை போட்டு சில பேர் அவங்களாம் சொல்லுவாங்க பாருங்கள், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, நம்மளோட பாரம்பரியம் என்ன, நாங்கள்லாம் மீட்க போகிறோம்ல. பேசாதீங்க. என் மக்களுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசி பேசி பேசியே ஏமாத்துறது. இவர் 1000 கொடுக்குறேன்னா அவர் 2000 கொடுக்குறேங்கிறது, அவர் 5000 கொடுக்குறேன்னா இவர் 10000 கொடுக்குறேங்கிறது. எதுக்கு? அம்மாவின் பிள்ளைகள் தாய் கழகத்தில் போய் சேரலாம், ஆனால் அண்ணனின் தம்பிகள் சீற்றத்தோடு தலைவனின் கொள்கையை மண்டையில் திணிக்கிறோம். இந்த மண்ணின் விடுதலையை மக்களை ஒன்று திரட்டி நடத்தி காட்டுவோம். அது இப்போயே நடக்கும். யாராவது நினச்சிங்களா திருச்சியில் வந்து மாநாடுன்னு ஒன்று நடக்கும், அது வந்து உலகமே வந்து வியந்து பார்க்கும் அப்படின்னு யாராவது நினச்சிங்களா? வெளியால் நான் கேட்குறேன். நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலக தமிழருக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு. ஏன்னா நடந்ததுங்கிறது யாரும் காசு கொடுத்தோ யாரும் பணம் கொடுத்தோ இல்லை, ஒத்த வார்த்தை எல்லாம் வந்து சேர்ந்துடு. மொத்தமாக வந்தோமே, சுகர் உள்ள எங்கள் அம்மா வந்தது, எங்கள் பிபி உள்ளதுங்க வந்துச்சுங்க, வயிற்றில் குழந்தையோட வந்துச்சு, கை குழந்தை தூக்கிட்டு வந்துச்சு. என்ன நம்பிக்கை? என் அண்ணன் நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு பெரிய குடும்பத்தோடது. நாங்கள்லாம் போனோம்னா ரொம்ப நிம்மதியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வருவோம். அந்த ஒரு இது தானே, வேற என்ன? அப்போ இது போல் மக்கள்கிட்ட வந்து நம்ம ஆட்சியை கொடுக்கணுமா இல்லையா? எங்கள்கிட்ட வந்தாங்கல்ல, எங்கள்கிட்ட வந்தவங்களில் யாரோ ஒருத்தவங்க தாங்க கவுன்சிலர். அந்த மாநாடே எடுத்துக்கோங்க, அதில் உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவர், அதில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் நகரமன்ற தலைவர், அதில் உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்ட குப்பையை சாக்கில் அள்ளிப்பட்டு கொண்டு போய் அந்த இடத்துல ஓரமாக வச்சுருவான். குடிக்கிற தண்ணியில் வந்து நெகிழியில் எடுத்துகிட்டு போக மாட்டான். அந்த ஃப்ளாஸ்க்கு வந்து இந்த இது இருக்கும் ஸ்டீலில், அந்த ஃப்ளாஸ்கில் வந்து தண்ணி கொடுப்பான். எல்லாரையும் வந்து அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான், அப்பா வந்துட்டிங்களாப்பா உட்காருங்கப்பாம்மா. இடமே இல்லைன்னு கீழே உட்காந்துருப்பாங்க. அந்த கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு வழியை விட்டு கேட்குதா, நல்லா கேட்குதா, எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் கூட்டம்லாம் முடியும், ஒரு பெரிய கூட்டம், பல லட்சம் மக்கள் வந்து இறஞ்சிடறான். 5 லட்சம் மக்கள்னு ஒரு இதாக சொல்கிறாங்க, தவிர அதுக்கு மேலேயே தான் இருக்குது. அதுக்கு மேலேயே வெளியில் நின்றவங்க, ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட காரில் உட்காந்துருந்தவங்க, வேனில் உட்காந்தவங்க நிறையா இருக்குது. அந்த அளவு அந்த கூட்டத்தை சேர்த்து சாதாரணமாக இந்த ஒரு போதை, அதாவது இந்த பதவி போதையில் உள்ளவங்களாம் தான் என்ன செய்வானுங்க, அப்படி ஒரு கெத்தாக போவாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அத்தனை பேர் வந்தாலும் தன் தாய் வந்து கீழே உட்காந்துருந்தாங்க, தன் மனைவி கீழே உட்காந்துருந்தாங்க. காமராசருங்கிறோம்ல, இந்த காலத்தின் காமராசர் தான் அண்ணன் சீமான். நாங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்களா? சீமான் தம்பிகள், சீமானின் மறு உருவங்கள். இங்கே ஒருத்தனும் சீமான். அதனால தாரிகாட்டையும் பேச முடியல. இங்கே நீங்கள் யார்கிட்டயோ பேசுங்க, நீங்கள் வந்து கார்த்திகாட்ட பேசுங்க, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை தானே அனுப்பி விட்றோம், நீங்கள் பேசி வென்றுருங்க. இதுங்க இந்த மக்கள் மன்றத்தில் இந்த அளவு பேசுதுன்னா, சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா எப்படி பேசி நீ மண்ணுக்காக மக்களுக்காக எப்படி சண்டை போடும்? அண்ணன் சீமான் பக்கத்தில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி தராரா? நீ கையை தூக்கணும், உடனே உட்காருக்கணும், உனக்கு எனக்கு இது என்ன சண்டைன்னு கேட்கணும், நீ வந்து பேசுறியான்னு கேட்கணும். அண்ணன் சீமான் சொன்னாரா? இல்லை. இதெல்லாம் வந்து ரத்தத்தை தன்னால் வரும். சொல்லுவாங்கள்ல, தாளனாலும் தசாடும் அப்படிலாம். விர ஒன்று போட்டால் அது சொர ஒன்றா முளைக்கும். இதுதான் இது. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கணும், இங்கேருந்து போய் ஐயா ஓபிஎஸ் பையன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த துண்டை போட்டுட்டு காலில் விழுறான். சார் அவங்க வேணுமா? நான் தலைக்குனியை விட மாட்டேன், நான் தலைக்குனியை விட மாட்டேன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் அவர் சொன்னார், 2021 தேர்தல் சமயங்களில் அதிமுகவில் யார் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல, அவங்க மேலே நம்மலாம் வழக்கு போட்டுருவோம்லன்னு. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது, இங்கே சமூக நீதியை காத்த கட்சி திமுக, சமூக நீதி தான் இங்கே வந்து நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் தாண்டா இருக்கிறோம்னு சொன்ன திமுகவில் செந்தில் பாலாஜி அந்த பக்கம் உள்ள சாதியை கொண்டாந்து நிப்பாட்டத்துக்கு, அந்த பக்கம் உள்ள சாதிய தலைவர்கள் அந்த பக்கத்தில் உள்ள ஓட்டுகளை வாங்குறதுக்கு செந்தில் பாலாஜி ஐயா அங்கே கரூர் பக்கம். இங்கே தென் மாவட்டங்களில் எப்போயுமே வந்து அதிமுகவுக்கு தாண்டா இங்கே வந்து எப்போயுமே ஓட்டு அப்படின்ன சமயங்களில் யார் யாரெல்லாம் இவர் திட்டினாரோ, இந்த ஓ பன்னீர்செல்வம் ஐயா, இது போல் வந்து யார் யாரெல்லாம் இந்த தங்க தமிழ்ச்செல்வனு, இது போல் யார் யாரெல்லாம் திட்டினாரோ அவங்கெல்லாம் இழுத்துக்கிறாரு. ஏன்னா அந்த சாதியோட ஓட்டு வேணுமா. ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, சீமான் வந்துங்க யார், நம்ம இந்த விசிகா, நம்ம கட்சி அது, நம்ம விசிகாவில் நம்ம வன்னியரசு சீமான் வந்துங்க, அது வந்துன்னா
நாம் தமிழருக்கு ஒன்று சொல்லுவார், நமக்கு அது போல் கூட பேசக்கூட வர மாட்டேங்குது. ஓம் தமிழர், ஓம் தமிழருங்க. அது குடிப்பெருமை பேசுவாங்க. அங்கே வாங்கி குடிக்கிறவங்க பேசுகிற மாதிரி உட்காந்து சில பேர் பேசிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் இவரை சொல்ல சில பேர் பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களா சாமி, கொடுப்பாங்களா சாமின்னு. விஜய் பேசுனதில் எனக்கு ஒன்று தான் சார் பிடிச்சிச்சு. யாரும் அறிவாலயம் பக்கம் போனாலே, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்க பக்கத்துக்கு போனாலே அவரையும் தூக்கி கட்சியில் இணைச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் விஜய் பேசுனதில் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிடிச்ச ஒரே வார்த்தை அதுதான். ஆனால் அது மட்டும்தான் இப்பயும் நடந்திருக்கு. எவன் அந்த இடத்துல போய் வந்து அம்மா பசிக்குதுமா டீ வேணும் அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சொல்லிடுறாங்களாம், பாத்தியலா எல்லாம் நம்மளோட சேர்ந்துட்டாங்க, நம்ம வெளில போகிறோன்றாங்களாம். இப்படி வரவங்கெல்லாம் வண்டியில் ஏற்றுறாங்க. அது போல் உள்ள அந்த தன் பதவிக்காக, தன் அடுத்தது இந்த ஆட்சி வரணுங்கிறதுக்காக எது வேணாலும் செய்கிற, யாரை வேணாலும் சேர்த்துக்கிற அந்த ஆட்கள் வேணுமா? அல்லது இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இயற்கையை நேசித்து எதிர்கால சந்ததிகள் எந்த அளவு இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுல உள்ள எங்களை, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நாங்கள் வேணுமாங்கிறத பார்த்துட்டு இருக்க வெளி மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அங்கெல்லாம் போய் சேர்க்கணும், புரணி பேசுகிறத விடணும். இந்த மண்ணுங்கிறது நம்ம பொண்ணு மாதிரி, பொண்ணை வந்து தவறானவர்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கெடுமோ, அதே போல் இந்த மண்ணை வந்து தவறானவர்கள் பல ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்க. அதனால தான் தவறானவர்கள் பல பதவிகளில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து என் மேலெலாம் இப்போ தாரிகா சொன்ன போது நானும் சொல்லுவேன், என் மேலே நீங்கள் ஏதாவது போடணும் போல இருந்தீங்கன்னா, யாராவது இந்த பொருளாதாரம் மட்டும் தான் நமக்கு பிரச்சனை, எல்லாத்துக்குமே ஆதாரமே தருவேன். இந்த அதிகாரியா, ஏன் இது இந்த அதிகாரி இப்படி இருக்கிறாருன்னா, நீ கொண்டாந்தது, நீ உன் மேலே பயம் இல்லை. இப்போ நாங்கள் போகிறோம் பயப்படுறாங்கன்னா அப்படியே கையெல்லாம் கட்டுறதில்ல, பணிகள் பயந்து மக்களுக்கு பணிஞ்சு செய்கிறாங்க. அது நீங்கள் வந்து எதுவும் கேட்குறதுக்கே தகுதி இல்லாத அளவுக்கு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்மளோட பங்காளி, நம்ம வாங்குகிறோம் அதே அவங்களுக்கு கொடுத்துட்றோம், அப்போ ஏன் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும்? அவங்க மட்டும் மக்கள்கிட்ட வந்து உண்மையாக இருந்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து பல இடங்களில் பணி நடந்துகிட்டு இருக்கு. இன்ஜினியர் சரியில்லையா, அப்போ வந்து தண்ணி வந்து சாக்கடை தண்ணி வராமல் எங்கள் தீர்த்தமாக வரும் குடிக்க, சாக்கடை இங்கே அதையும் இதையும் ஒழுங்காக கட்டாமல், பாலங்கள் ஒழுங்காக கட்டாமல், சாலை ஒழுங்காக கட்டாமல், எதுவுமே சரியில்லாமல் எல்லாமே கொடக்க முடக்குன்னு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஓட்டை வந்து கொடக்க முடக்குன்னு போட்டிருக்கோன்னு அர்த்தம். அதெல்லாம் மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்? விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். அண்ணன் சொன்னது தான், அந்த பாட்டிலே சொல்லுவார் பாருங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் எத்தனை நாள் அறிவிப்பாங்கன்னு தெரில, இந்த வர தேர்தல் 2026 தேர்தலில், அதில் ஒட்டுமொத்த ஓட்டையும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு நம்ம முதல்ல செலுத்தணும். உலகத் தமிழர்கள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்போதுமே உங்கள் வீடு உங்கள் சொந்தக்காரங்கள்டாலும் சொல்லிடுவீங்க, சொல்லுங்கள், கேளுங்க. சின்ன குழந்தை கூட வந்து 1 வயசுக்கு வரைக்குமே சரி, அதோட சின்ன குட்டி குழந்தை மேற்கொண்டு அழுதா மட்டும்தான் பால் கிடைக்கும், தான் பெற்ற தாய்கிட்டையே. அப்போ நம்ம அக்கத்து வீடு கேட்போம், நம்ம உண்மையாக அவங்களுக்காக உழைச்சிருக்கோம், நம்ம வந்து வாக்கு கேட்போம், விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துன்னு சொல்லுவோம். அவங்க திமுக காரவங்களாகவே இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து சொல்லி அவங்க வந்துட மாட்டாங்களா? நானும் அந்த திமுகவிலேருந்து வரலையா? அண்ணன் சீமான் வந்து திமுகவிலேருந்து வந்து கட்சி ஆரம்பிக்கலையா? இல்லை பார்த்துருக்க பல பேர் வந்து திமுக அண்ணா திமுகலாம் இல்லையா, இருந்தது இல்லையா? அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க இன்றைக்கி மாறி இதில் வந்தது இல்லையா? வருவாங்க, உறுதியாக நம்ம வந்து வெல்வோம். ஏன்னா நம்மள்ட்ட சத்தியம் இருக்குது. எவ்வளோ பெரிய வந்து ஒரு சாதனையாளர்களோடு தோற்றது உண்டு, ஆனால் சத்தியத்தை வந்து வச்சுட்டு இருக்கோம், தோற்றதாக வரலாறே இல்லை. வரலாறு படைக்கிற அளவுக்கு விவசாய சின்னம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அது இந்த தேர்தலில் அடையுங்கிற நம்புங்க. அண்ணன் சீமானை வந்து நம்ம எல்லாரும் இணைஞ்சு முதலமைச்சராக ஆக்குறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.